ஹலோ எவ்ரிஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாத்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து நம்ம சாத்தூர் மாரியம்மன் கோவிலை வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தூருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ரொம்பவே சூடாக இருந்தது, ரொம்ப வெயிலாக இருந்தது. இங்கே வந்து எப்படி மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப வெயில். இப்போ கோயில் இதுதான் கோயில் சரௌண்டிங். பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தீச்சட்டி ஏந்திட்டு போனாங்க, அதுக்கப்புறமா உருண்டு கொடுத்தாங்க. ஸோ நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்தது. அன்னைக்கு வந்து சண்டே, அதனால நல்ல கூட்டமாக இருந்தது கோவிலுக்கு. இங்கே நிறைய கடைகள் சுற்றி சுற்றி நிறைய கடைகள் இருந்தது, ஹோட்டல் இருந்தது. ஏதாவது சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சின்ன பிள்ளைங்களோட ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. அப்புறமா உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள நமக்கு வந்து சிட் அவுட்டெல்லாம் இருக்குது, உள்ளே நம்ம உட்காந்துக்கலாம். சிட் அவுட். அப்புறம் அம்மன் கோவில் வந்து ஒரு சின்னதாக, இப்போ இதில் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள், ஒரு சின்னதாக தான் இருக்கும் அம்மன் கோவில். பட் நல்ல க்ரௌடாக இருந்ததுனால அது காமிக்க முடியல. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சாமி கும்பிட்டோம். சின்ன பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு வரும்போது நல்லா கேர்ஃபுல்லாக, நம்ம அதுக்கு சேஃப்டியாக நம்ம கேப், அம்ப்ரெல்லா எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நல்லாவே சூடாகவே இருந்தது. அப்புறமா இங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏப்ரல் மேல வந்து இதை விடவும் நல்ல வெயிலாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஆடி மாதம் நல்லா அம்மனுக்கு ஸ்பெஷலுங்கிறனால நல்லா இன்னும் நல்லா க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். யாரெல்லாம் விசிட் பண்ணலையோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.